இங்கே ஒருவேளை கோபத்தின் மிகுதியினால, ரொம்ப எரிச்சல் வர்றதுனால, ரொம்ப அவங்க நம்முடைய மனசை கஷ்டப்படுத்துறதுனால, ஒருவேளை யாரையாவது ஒருத்தரை சபிக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய கணவனாரை நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களையே நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களுடைய வேலையை நீங்க சபிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆசீர்வதித்தலே அன்றி நீங்கள் ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, சபிக்கவே கூடாதாம். சபிக்கவே கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கக்கூடாது. இருக்காது. நம்ம சில நேரத்தில் டக்குன்னு கோபத்தின் மிகுதியினால சபிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். நம்ம என்னமோ எந்த தவறும் செய்யாதவர்கள் போல சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது என்னவா இருக்கு அப்படின்னா, நீதிகேடா இருக்குது. ஆண்டவர் அதை விரும்புறதே இல்லை. சிலருக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில் கணவன் மனைவி கோபத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை அறியாமலே